இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவன் கிட்ட வேலை கிடைக்கணும்னா அவன் கேக்குற கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியாதுமா. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால தானே மாமா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். ஏதாவது ஒரு ஐடியா சொல்லி என்ன இந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வாங்க மாமா. எப்படியாவது நான் அவர்கிட்ட பிஏவா ஜாயின் பண்ணியே ஆகணும். பர்சனலா மட்டும் இல்லமா, ப்ரொஃபஷனலாவும் அவன் ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருப்பான். அவகிட்ட வேலை பார்க்கறதுக்காக IIM ISBல படிச்சவங்களே போட்டி போடுவாங்கம்மா. ஒர்க் விஷயத்துல ரொம்ப கவனமாவும் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிறவம்மா. நீ இப்படி சின்ன குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிச்சா நான் என்னன்னு சொல்றதுமா? அவன் என்ன கேள்வி கேட்பான்னு எனக்கு என்னமா தெரியும்? நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. அது சரி, நீ ப்ளூடூத் வச்சிருக்கியா? இல்ல மாமா, எங்க யார்கிட்டயாவது நான் வாங்கிக்கிறேன். எதுக்கு? வெரி குட். அப்படின்னா ஒரு வேலை பண்ணு, அந்த ப்ளூடூத் உன் காதுல வச்சுக்கிட்டு முடிய வச்சு கவர் பண்ணிடு. அவன் கேட்கிற கேள்விக்கு நான் உனக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீ யோசிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணி அதே பதில சொல்லிடு, சரியா? நீங்க சூப்பர் மாமா. சரிமா, ஜாக்கிரதை. சொல்லுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தா நாளையில இருந்து வேலைக்கு வந்துருவேன். ஹலோ ஹலோ. எந்த இன்டர்வியூவா இருந்தாலும் அதுல சில क्वेश्चंस இருக்கும். அது எல்லாத்துலயும் நீ கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீனா அதுக்கப்புறமா உனக்கு வேலை கொடுக்கலாமா வேணாமான்னு நான் டிசைட் பண்றேன். சரி, அப்போ கேளுங்க. பூமி, கொஞ்சம் ஈஸியான क्वेश्चंஸா கேட்க சொல்லு, இல்லனா அவனுக்கு சந்தேகம் வரும். ஆமால, கரெக்ட் தான். என்னது? அதாங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். क्वेश्चंस கேட்க வேண்டியவன் நான். அதான் கொஞ்சம் ஈஸியா கேளுங்க ப்ளீஸ். உனக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்துக்கு ஈஸியான क्वेश्चंसே கேக்குறேன். வெயிட்டான क्वेश्चंस உன்னால எப்படி சுமக்க முடியும்? ப்ளீஸ் சிட் டவுன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, வெரி சிம்பிள் क्वेश्चन. நம்ம இந்திய தேசத்துக்கு சுதந்திரம் எப்ப கிடைச்சதுன்னு சொல்லு. எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க இந்த ஜாபை எனக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. கொடுக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்து அனுப்பிட வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு இந்த क्वेश्चन எல்லாம்? ஃபர்ஸ்ட் என் क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணு. சின்ன பசங்களை கேட்டா கூட ஈஸியா சொல்லிடுவாங்க. 1947 ஆகஸ்ட் 15. அப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துறீங்களா? क्वेश्चन இல்ல, क्वेश्चंस கேக்குறேன்னு சொன்னேன். செகண்ட் क्वेश्चन, நம்ம நாடு முதல்ல எத்தனை நாடுகளா பிரிக்கப்பட்டது? இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். 3. பூமி, முதல்லன்னு சொன்னால, அப்படின்னா நம்ம நாடு முதல்ல 2ஆ பிரிஞ்சிருந்துச்சு, இந்தியா அண்ட் பாகிஸ்தான். சாரி 2, இந்தியா பாகிஸ்தான். அதுக்கப்புறம் 3, இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ். நெக்ஸ்ட் क्वेश्चन, பங்களாதேஷ்க்கு சுதந்திரம் எப்ப கிடைச்சது? நம்ம பக்கத்து நாட்டை பத்தி நமக்கு எதுக்குங்க? கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா பக்கத்துல இருக்க நாட்டை பத்தி மட்டும் கேட்க மாட்டேன், பக்கத்துல இருக்க தீவை பத்தி கூட கேட்பேன். முதல்ல இதுக்கு பதில் சொல்லு.
பூமி 26 மார்ச் 1971. ஆ மார்ச் 26 1971. வாவ். ஹிஸ்டரியில உனக்கு இப்படி ஒரு grip இருக்கும்னு நான் கண்டிப்பா எதிர்பார்க்கல. மகாத்மா காந்தி சீரீஸ்ல நம்ம நாட்டு கரன்சி எப்பத்துல இருந்து செயல்பாட்டுல இருக்கு? பூமி 1996 சொல்லு. அது 1996. அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டு கரன்சி மேல என்ன பிக்சர் இருந்தது? ஆ, 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 அசோக தூணுன்னு சொல்லு. அசோகா தூணு. குட், வண்டர்ஃபுல். நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்ம நாடு பிரியும் போது நம்ம நாடும் பாகிஸ்தானும் ஒரே கரன்சியை யூஸ் பண்ணும். அது எப்போ வரைக்கும் யூஸ் பண்ணும்? மாமா கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. இருமா ஒரு நிமிஷம் இரு. இன்டர்நெட் ஸ்லோவா இருக்கு. இன்டர்நெட்டா? எது? என்ன என்ன சொன்ன? ஆஹா, ஆ, அது அது இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்டர்நெட்ல பார்த்தேன். அது வந்து அது வந்து பூமி கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுமா. 1948 மார்ச் 31 வரைக்கும் ஒரே கரன்சியா யூஸ் பண்ணணும்னு கொஞ்சம் டவுட்டா சொல்லு. ஆ, மார்ச் 31 1948 வரைக்கும்னு நினைக்கிறேன்.